ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு கட்டளை, இதை நீ ஃபாலோ பண்ணு. என்ன ஃபாலோ பண்ணா, நான் உன்னை அன்பு காட்டுறேன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அடுத்து அதே அன்பை மற்றவங்களுக்கு காட்டு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. தீமை, பாவம், எரிச்சல், கோபம் எல்லாத்தையும் டீல் பண்றதுக்கு ஒரே ஒரு லா, ஒரே ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் தேவ அன்பை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் அந்த பெற்றுக்கொண்ட தேவ அன்பை இந்த மக்களிடத்தில் காட்ட வேண்டும். அதான் ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட். அதை செய்யும் போதே எல்லாமே சரியாயிடும். அன்பு இல்லாததுனாலதான் உறவுகள்ல கோபம் வருது, இல்ல பொறாமை வருது, பெருமை வருது. எல்லாமே பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா நாங்க அன்பு இல்லை. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என் அன்பை பெற்றுக்கோ, அடுத்து அதே அன்பை மற்றவரிடத்துல காட்டு. நம்ம இப்ப அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றது இல்லை. அன்புனா என்னது? எனக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் அவங்களுக்கு செஞ்சிடணும். அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி கூட பரபாசுன்னு ஒருத்தனை விடுதலை செய்ய வேணும். அந்த பரபாசுக்கு தெரியுதோ தெரியலையோ, வேதத்துல ஒன்றும் பெருசா ரெக்கார்ட் பண்ணல அவன் ரொம்ப நன்றி உள்ளவனா இருந்தான் அப்படின்லாம் இல்லை. ஆனா அந்த நேரத்துல கூட பரபாசை விடுதலை செய்யணுமா, இயேசுவை விடுதலை செய்யணுமான்னு வர்றப்போ பரபாஸ் விடுதலை ஆகுறான். ஒருவேளை அந்த பிக்சரை நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் பரபாஸ் நிக்கிறான், இந்த பக்கம் இயேசு நிக்கிறாரு. இயேசு சொல்றாரு, பரபாஸ் நீ போய் வாழ்ந்துரு, நீ தான் செத்துருக்கணும். ஏன்னா நீ குற்றவாளி, மோசமானவன், களங்கம் ஏற்படுத்துறவன், மரணத்தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். ஆனா இன்னைக்கு அவன் என்ன பண்ணப்படுகிறான்? விடுதலை ஆக்கப்படுகிறான். யாரின் மூலமா? இயேசு மூலம். இயேசு விடுதலை ஆனதுனால இவர் விடுதலை ஆகி போறாரு. இப்போ இயேசு சொல்லி இருப்பார், ஒருவேளை உனக்காக நானு மரிக்கிறேன். அதான் அன்பு. ஒருவேளை அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவன் இயேசுவை யோசிக்காமலே இருந்திருக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் கோவம் வந்துடும். நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், யோசிக்க கூட இல்லை, அவங்க தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படின்னு. நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ல நம்மளுக்கு கோவம் வருது. உயிரையே காப்பாத்திருக்காரு ஒருத்தர், இயேசு. அவன் பின்னாடி திரும்பி தேங்க்ஸ் சொன்னான்லாம் எழுதப்படவே இல்லை. இயேசு கிட்ட நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு வாட்டி 10 பேர் சுகமாக்கப்பட்டாங்க. அதுல திரும்பி வந்தது எத்தனை பேர் தெரியுமா? ஒருத்தர். அதான் ஈக்குவேஷன். இயேசுக்கே அந்த நிலைமைனா பாத்துக்கோங்க. அதுக்காக அவர் நன்மை செய்யாம இல்ல, நம்மளுக்கு நன்மை செய்யணும்னு போதிக்கிறாரு, அன்பு காட்டணும்னு போடுறாரு, சேவை செய்யணும் என்று சொல்லுகிறார்.